வந்துரும். இது கால்ல இருந்து ஓடிக்கு இருக்கு. ரன்னிங்ல இருக்கனால வண்டி நிப்பாட்டணும்னா அப்புறம் எடுக்க முடியாது. சரி 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 சரி. இன்னொரு சிம்பிளான கேள்வி, திடீர்னு இந்த மாதிரி முள்ளுலாம் ஓட்டுறிய, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி டயல் மாற்றுவீங்க? வந்து எப்படி 100 கிலோமீட்டருமா ஓட்டிகிட்டே வந்துருவீங்களா இல்லாட்டி வேறு வண்டியில் ஏற்றிட்டு வருவீங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஏற்றுவோம். வீட்டுக்கு வந்துருவோம். நண்பர்களே, நானும் பார்க்குற தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம தமிழ் சஃபாரில் நிறைய வீடியோஸ்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி இந்த ரோட் ரோலர் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஊரில் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் நல்லா காட்டுக்கருவா அந்த முள்ளுகள்லாம் அகற்றிட்டு மாதிரி ரோட் ரோலர் போட்டு ஜேசிபி வச்சு பார்த்து சுத்தம் பண்ணிட்டு ரோட் ரோலர் போட்டு நம்ம சமப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ரோட் ரோலர் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேகர். சேகர், நீங்கள் எந்த ஊர்? பேராவூரணி. பேராவூரணி. பேராவூரணி சொன்னால் இங்கே இதில் பட்டுக்கோட்டை பேராவூரணி. இந்த வண்டி அங்கே உள்ளதானா? ஓரியூர் வண்டி. நீங்கள் வந்து எத்தனை வருஷமான இந்த ரோட் ரோலர் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? 35 வருஷமா. சென்னை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறோம். நிறையா ரோடு ஓடங்களில் இந்த மாதிரி ரோட் ரோலர் போவோம், அப்படியே பார்த்து கடந்துட்டு போயிடுவோம். இதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கிரவுண்டை ஓட்டுறீங்க, திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த இது சம்மந்தமான ஒரு தகவலை நம்ம சொந்தங்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு. இந்த ரோட் ரோலர் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டலாம்? எந்த இதில் பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதா? இதில் ஓடுது. டீசல் தானே ஓடுது. இது டீசல் தான் ஓடுது. டீசல் தான். ரோடு ஒர்க் வந்து நேராக இருக்கனால 375 தான் ரோடு அழகாக. சரி. அந்த அகலத்தில் ஓட்டிட்டு இருப்போம். சரி. இது இப்போ கிரவுண்டுக்காக கேட்டாங்க. அதனால இந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி அடிக்க முடியாது. சரி. அடிச்சா ஓரளவு மண்ணு இடத்துல வந்து வண்டி திணறி தான் ஓடும். ரோட்ல மிதந்து ஓடும். சரி. இது ஏன்னா மண்ணு. சரி. அமைக்கி தான் ஓடும். சரி. அதிகபட்சம் சாதாரணமாக எவ்வளோ வேகம் வரும் இது ஒரு காரில் வந்து? 1 கிலோ, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகும். 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் வேகம் தான் போகும். அது ரோட்டில் இது மாதிரியான இடங்கள்ல போக முடியாது. சாதாரண இடத்துல போக முடியாது. மணலில் ஓட்டலாமா இது? மணலில் ஓட்ட முடியாது. வெட்டும். ஆனால் மணலில் ஓட்டுறதுக்கு வேறு டயர் மாதிரி ஒரு ரோலர் வச்சு ஓட்டுறாங்களே? இல்லை, அந்த ரோலர் தான் மணலில் ஓட்டுறதுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு இந்த மாதிரி இடத்த. ஏன்னா இப்போ மணலில் அந்த வண்டி ஓடாது. சரி சரி சரி. வெட்டிக்கிட்டே ஓடாது. சரி. பிரேக் இல்லை, பிரேக் கிடையாது அந்த வண்டிக்கு. ரிவர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆனால் நீங்கள் ஓட்டி விட. இதுதான் அவசரத்துக்கு இடையில வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. போவா. சரி சரி. ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது. வந்து 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டீங்க. அதுபோக சாதாரணமாக ஒரு டீசல் எவ்வளோ கெப்பாசிட்டி இது? இது வந்து 75 லிட்டர் கெப்பாசிட்டி. சரி, ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை மணி நேரம் ஓடும் சாதாரண? வேலைக்கு வந்து எவ்வளோ ரோட்டில் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் வரும். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம டீச்சர் சொல்ல முடியாது. கடின வேலை எவ்வளோ செய்கிறோமோ சாதாரணமாக ஒரு வாட்டி ஃபுல் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுமா? ஒரு நாள் ஓடாது. அது 2 நாள் ஓடும். 2 நாள் ஓடும். கிட்டத்தட்ட 75. அதான் 75 லிட்டர் ஃபில் பண்ணோம்னா 2 நாள் ஓடணும்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணி வரை ஓட்டலாமா? ரோட்டில் வேலை செய்யலாம். ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் போட்டு அது மாதிரி 2 நாள் கணக்குக்கு ஃபுல் பண்ணால் ஓடும். ஓடும். வேலை எவ்வளோ கடினமாக நம்ம கொடுக்குறோமோ வண்டி நிற்காம ஓடுச்சுன்னா டீசல் சாப்பிடும். சரி சரி. அதுக்கு தகுந்த வேலை இல்லை. லேசாக கொஞ்சம் நேரம் தான் ஓட்டுறோம், 2 மணி நேரம் ஓட்டுறோம்னா டீசல் சாப்பிடாது. சரி, அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது வந்து பட்டுக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பேராவூரணி தொண்டி. இது வந்து எப்படி 100 கிலோமீட்டருமா ஓட்டிகிட்டே வந்துருவீங்களா இல்லாட்டி வேறு வண்டியில் ஏற்றிட்டு வருவீங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஏற்றுவோம். வீட்டுக்கு வந்துருவோம். சரி. லாரி பிடிச்சி தான் ஏற்றிக்குவோம். சரி சரி. அது லாரியில் ஏற்றுறது வந்து எது வச்சு ஏற்றுவீங்க? கீழே வந்து ஜேசிபி பிடிச்சி மேடான ரோட்டில் வந்து பள்ளம் தோண்டி அதுக்கு வச்சு அந்த மாதிரி ஏற்றுவீங்க. இப்போ தொண்டிக்கு வந்ததில் அந்த மாதிரி ஏற்றி தான் வந்திருக்கு. இல்லை, தொண்டிக்கு பக்கத்தில் கிடையாது. பக்கத்தில் கிடந்தனால வந்து ஊட்டிக்கே வந்துட்டோம். அது எப்படி மணல் மேடு மாதிரி நிறச்சி அதில் மேலே ஏற்றி கொண்டு வர்றது? பெரிய லாரியில் ஏற்றி கொண்டு வருவீங்க. சரி சரி. டிராக்டருக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண போகும்போது
ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும் பின்னாடி அந்த ட்ரக்கோட இருந்தால். இது எப்படி கார் மாதிரியே ரிவர்ஸ் தானா இல்லை எப்படி சுற்றுறது? கார் மாதிரி தான் கார் மாதிரி தான். ரொம்ப கடினமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டு சுற்றணும். சரி கிடையாது. சரி அது மாதிரி ரொம்ப சரி. இன்னொரு சிம்பிளான கேள்வி, திடீர்னு இந்த மாதிரி முள்ளுலாம் ஓட்டுறிய, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி டைல் மாற்றுவிய? இது வந்து ரிங்கேர் இது போனால் தான் பஞ்சர் ஆகும். இந்த வீல் இருக்குல்லண்ணா, ஒரு வீல் சாதாரணமாக எத்தனை கிலோனா இருக்கும்? இது ஒரு வீல் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கிலோ வந்துடும். ஒரு டன் ஒரு வீல். அந்த பக்கம் உள்ளது ஒரு டன். அந்தளவுக்கு உள்ள வந்து பெருசாக வெட்டி வச்சுருக்கிறாங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். இப்போது இது சம்மந்தமாக நிறைய ரோட் ரோலர்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் நம்பரை நீங்கள் சொல்லுங்கள். 97 888 32 527. சரி, இப்போ இந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. என்றைக்காவது உங்களுக்கு ரோட் ரோலர் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான தகவல் சும்மா தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். இன்றைக்கி ஜேசிபி வந்து 1200 1300 ஒரு மணி நேரத்துக்கு ஓடுதில்லைண்ணே. சாதாரணமாக 1 மணி நேரத்துக்கு நான் வாடகை எடுக்கிறேன். சாதாரணமாக அது எவ்வளோ சார்ஜ் வரும்? 1 மணி நேரத்துக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை அது நான் கேட்குறேன். நான் சொல்லிடுறேன், 1 மணி நேரத்துக்கு வண்டி இந்த வண்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேசிபிலாம் டக்குன்னு வந்துட்டு போகும். இது உருட்டிக்கு வர்றது. சரி, இது ஒரு குறைஞ்சபட்சம் எத்தனை மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்தால் வருவி, அதை கேட்டுக்கிறேன். அது வந்து வேலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோம். சரி, இந்த ரோட்டுக்கு இப்போ இங்கே வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த ஏன்னா எவ்வளோ இருக்கு. நமக்கு இருக்கிற 4-5 நாளாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காக வந்து அந்த வண்டிக்கு ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், வண்டிக்கு சம்பளம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து சின்ன வேலைன்னா பக்கத்தில் உள்ள ரோலர் ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை எடுத்து செஞ்சிருங்க. இது ரொம்ப செலவாக அங்கேருந்து கொண்டு வரேன்னு சொல்லிடுவோம். சரி, பக்கத்தில் எங்கே ரோலர் இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. சரி, பக்கத்தில் உள்ள வண்டியை பார்த்துங்க. 1 மணி நேரத்துக்கு சாதாரணமாக எவ்வளோ சார்ஜ் பண்ணும்? அப்படியே மொத்தமாக ஓட்ட மாட்டாங்க. இது வந்து மீட்டர் கணக்கு தான். மீட்டர் கணக்கு. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 200 மீட்டர் அடிச்சோம்னா 200 மீட்டர் 7500 வாடகை. ஒரு நாளைக்கு 200 மீட்டர் அடிச்சாங்கன்னா 7500. அந்த 200 மீட்டர் காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்கு ஓடுமா? அது மாதிரி அவங்க நம்ம லேபர் வந்து எப்படி வேலை கொடுக்குறாங்களோ அவங்க சீக்கிரம். இந்த மாதிரி கிரவுண்டில் தொடர்ச்சியாக ஓட்டுறிய எந்த கரைச்சலும் இல்லாமல் அப்படின்னா ஓட்டுறோம்னா இது கிரவுண்ட் பெருசு. ஏன்னா நீங்களும் வாடகைக்கு எடுத்திருக்கீங்க, நம்மளும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சேவிங் பண்ணி கொடுக்கணும். சரி சரி சரி. ஏன்னா நான் ஒண்டா கொண்டே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 7500 செலவு போல வரும். 7500 10000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள வண்டி வரும். அதாவது வந்து கிரவுண்ட் 4 வாடகை கொடுத்தாக்க கூட வரும். இது வந்து மீட்டர் கணக்கு தான் நான் சொல்றேன். ஒரு மீட்டருக்கு 7500 வாடகை. இது இந்த மாதிரி கிரவுண்ட் அடிக்கிறதுக்கு 12 ரூபாய்க்கு மேல குறைப்பாங்க. ஏத்துக்குடி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு 12000 ரூபாய் கேட்பாங்க. சரி, ஓகே. இது வந்து ஸ்டார்ட் என்னது, எப்படி ஸ்டார்ட் பண்றது? இது செல்ஃப் மோட் தான். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ வண்டி ஆஃப் பண்ண சொன்னேன், ஆஃப் ஆகணும் மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்களா, அது என்ன காரணம்? அது இன்ஜின் கால்ல இருந்து ஓடிக்கு. சரி சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எடுக்காது. சரி, இப்போ நிப்பாட்டிட்டீங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு நேரம் டைம் கொடுக்கணும் அதுக்கு? சூடு ஆறுற வரைக்கும். அது எவ்வளோ, ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகும். அதனால தான் நிப்பாட்டாவும் ஓட்டிக்கிருக்கோம். ஏன்னா சும்மா கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு நிப்பாட்டினோம்னா பொஸ்க்குன்னு எடுத்துரும். இது கால்ல இருந்து ஓடிக்கு இருக்கு. ரன்னிங்ல இருக்கனால வண்டி நிப்பாட்டினோம்னா அப்புறம் எடுக்க முடியாது. சரி சரி சரி. திடீர்னு மழை பெஞ்சு ஒரு ஈரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓட்டலாமா? இதெல்லாம் ஓட்ட முடியாது. மழை பெஞ்சு ஈரமாக இருந்தால் ஓட்ட முடியாது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி, நான் தகவலுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரோட் ரோலர் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை நம்ம காட்டியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.